ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் இந்த யஜ்ஞ பாவனை உபதேசத்தை தொடருகிறார். இந்த ஸ்லோகம் பிரம்மதேவருடைய உபதேசமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த யஜ்ஞத்தோட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணின பிரம்மதேவர் பிரஜாபதி படைப்பு கடவுள், இந்த யஜ்ஞத்தினால உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள், அதாவது இந்த முறையான வாழ்க்கையின் மூலம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும், இருக்கட்டும், இது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த சட்ட நெறிப்படி ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் நீங்கள் பெறலாம் என்பது பார்த்தோம். இங்கே அதை மேலும் விஸ்தரித்து சொல்கிறார் பகவான். அனேன தேவான் பாவயத. அனேனா இதனால், இதனால்னா இந்த யஜ்ஞத்தினால், இந்த முறையான வாழ்க்கையினால், தேவான் தேவர்களை, தேவர்கள்னு சொன்னால் இந்திராதி தேவர்கள் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம், அதையும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த இயற்கையை ஆளுகின்ற பல்வேறு அம்சங்கள், சூரியனுடைய பிரகாசம், சந்திரனுடைய ஒளி, நட்சத்திரங்களுடைய ஒளி, இடி, மின்னல், மழை, இது போன்ற அனைத்தையும் தெய்வமாகவே கருதுவது நம்முடைய மரபு. அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக தெய்வத்தை நாம் கருதுகிறோம். இந்திரன் என்றும், அக்னி என்றும், வருணன் என்றும், வாயு என்றும் நாம் அந்த இயற்கையை ஆளுகின்ற ஆற்றல்களை, அதை அறிவுள்ள ஒரு தத்துவமாக போற்றுவது நம்முடைய மரபு, நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை, ஸ்ரத்தை. அனேன தேவான் பாவயத. இந்த யஜ்ஞத்தின் மூலம், இந்த இறை வழிபாட்டு உணர்ச்சியின் மூலம், சமூகத்தில் ஒரு பொறுப்பாக செயல்படுவதன் மூலம் தேவர்களை நீங்கள் மதிப்பீர்களாக, போற்றுவீர்களாக, இயற்கையை மதிப்பீர்களாக, இயற்கையை பாதுகாப்பீர்களாக என்றே நாம் இதற்கு பொருள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள் இக்காலஜி, என்விரான்மெண்டெல்லாம் நாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் காலங்காலமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இயற்கைக்கு விரோதமாக சென்றால் இயற்கை அதற்கு தகுந்த மாதிரி செயல் புரிந்து நமக்கு இன்பத்தை தருவதற்கு பதிலாக துன்பத்தை கொடுக்கும் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அறிவியல் ரீதியாகவே சொல்லுகிறார்கள், நாம் இந்த குளோபல் வார்மிங், இந்த இயற்கையை நாம் நிறைய தொழிற்சாலைகள் மூலம், பல்வேறு நம்முடைய சுகபோக பொருள்களின் மூலம் இயற்கையை நாம் சிறிது சிறிதாக பாழ்படுத்தி இருக்கிறோம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். வேதங்கள் எல்லாம் இயற்கையை மிகவும் மதிக்க வேண்டும், இறைவனே இயற்கை வடிவமாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறார், இயற்கைக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இயற்கை அறிவில்லாத ஒரு ஜடப்பொருள் என்று சில பேர் கருதுகிறார்கள். அவ்வாறு கருதுவதில்லை சாஸ்திரங்கள். எல்லாவற்றிலுமே ஒரு அறிவு தத்துவம், ஒரு உணர்வு தத்துவம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறார். தே தேவாக வஹா பாவயந்து. அந்த தேவர்கள் உங்களை அனுக்கிரகம் செய்யட்டும், அருள் புரியட்டும். மழை பொழிவதன் மூலம், காலத்திற்கு தகுந்த அளவு மழை பொழிவதன் மூலம் உங்களை எல்லாம் பாதுகாக்கட்டும். இயற்கையும் உங்களுக்கு அதற்கு பிரதி உபகாரம், எதிர்ச்செயல் புரிந்து உங்களை பாதுகாக்கும் என்பது கருத்து. பரஸ்பரம் பாவயந்தஹா. இயற்கையால் நீங்களும், உங்களால் இயற்கையும் ஒன்றுக்கொன்று உதவி புரிந்து கொள்ளட்டும். ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. இதன் மூலம் வாழ்க்கையில் எல்லோரும் மேலான ஒரு மன அமைதியை, துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை எல்லோரும் பெறுவீர்களாக அப்படின்னு பிரம்மதேவர் படைப்பு கடவுள் இந்த முறையான சட்டத்திட்ட நெறிக்குள்ள வாழ்க்கை முறையை எல்லோருக்கும் வகுத்து கொடுத்து, நீங்கள் முறையாக வாழ்வீர்களாக, மேலான ஒரு அமைதியை, சாந்தியை எல்லோரும் அனுபவிப்பீர்களாக என்று உபதேசம் செய்தார் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்.
இந்த பொருளை நாம் நன்கு உணர்ந்து கொள்வோம். பகவத்கீதை வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உபதேசிப்பதை நன்கு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.